வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனீஸ் எவ்வளவோ மருத்துவம், 3 பேரும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சந்தாவா பார்த்துட்டு போயிடுறோம், உங்கள் வீட்டுக்கு வர்றோம்னு சொல்ல அனீஸும் வேற வழி இல்லாமல் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்தவர் இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்த வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தான் எங்க அம்மா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்றாரு சேரன். உட்காருங்க பையா உட்காருங்கன்னு அவரு சொல்ல சந்தாவோட அப்பா ஒரு முறைக்கிறாரு. வந்து தொலைச்சிட்டீங்க, உட்கார்ந்து தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்துருந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு சேர்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. உட்காருங்க பையான்னு அனீஸ் சொல்ல இதெல்லாம் எதிர்பார்த்து வந்ததுனால அவங்களும் அதை பெருசா கண்டுக்காம வாங்கன்னு போய் உட்காடுறாங்க. பையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் ஒரு ஸ்கிரீனை தள்ளிட்டு உள்ளர போறாரு. சந்தா அம்மா கூட உட்கார்ந்துருந்து இன்னொரு லேடி எழுந்து வெளியில போறாங்க. சேரனும் சோழனும் உட்கார்ந்து இருக்க நிலா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வெறுப்போட பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஐயா தண்ணி அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடிச்சிட்டு இந்தடா சோழன்னு கொடுக்குறாரு. சோழன் அதை வாங்கி குடிச்சிட்டு நிலா கிட்ட கொடுக்க ரூம்குள்ள உட்கார்ந்துருக்க சந்தா தவிப்போட பாக்குறாங்க. நிலாவை தண்ணிய குடிச்சிட்டு லொட்டுன்னு வெறும் செம்ப தரையில வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க நிக்க அனீஸ் பயங்கர தவிப்போட இங்க ஒரு பார்வை உள்ளர ஒரு பார்வைன்னு இருக்காரு. அவங்களுக்கு தமிழ் பேசினா புரியுமா அப்படின்னு சோழன் கேட்க புரியும் பையா, அப்பாவுக்கு தமிழ் பேச வருங்கிறாரு அனீஷ். அப்பா உங்களுக்கு தமிழ் பேச வருமானு கேக்குறாங்க, அதான் பேசுவீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அவரு தமிழ்லயே சொல்றாரு. எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும், டெக்ஸ்டைல் பர்ச்சேஸ்க்காக அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வருவேன், அதனால நீங்க பேசுறது எனக்கு புரியும், என் பீவிக்கு புரியும், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாரு அனீஷோட அப்பா. क्या समाचार पूछ रहे हैं? इसने पूछने के लिए कोई जरूरत नहीं है, हमें सब बताइए हमको बेटी को किस शादी कर रहा है, इसे अनीस भी सपोर्ट कर रहा है, इस सबको बात गलत है அப்படின்னு அவங்க அம்மா கோவத்தோட சொல்றாங்க. அனீஸ் பாவம் திருன்னு முழிக்கிறாரு. எல்லாரும் திருன்னு முழிக்க அனீஸ் என்ன சொல்றாங்கன்னு சேரன் கேக்குறாரு. பெத்தவங்க கிட்ட சொல்லாம எங்க பொண்ணை கல்யாணம் பண்ண பாத்திருக்கீங்கன்னு திட்டுறாங்க பையா அப்படின்னு அனீஸ் டிரான்ஸ்லேட் பண்ண சங்கடமா அதிர்ச்சியுமா பாக்குறாரு சேரன். சோழன் மெதுவா நிலாவை பாக்குறாரு. நாங்க பண்ணினது தப்புதாம்மா, அண்ணனுக்கு சந்தாவை ரொம்ப பிடிச்சிருந்தது, சந்தாவுக்கும் அண்ணனை பிடிச்சிருந்தது, அதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், எப்படி இருந்தாலும் பெத்தவங்க உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணினது தப்புதான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அந்த அம்மா முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்து இருக்காங்க. உங்க அம்மா இவ்வளவு கோவமா இருக்கா, என்னடா பேச சொல்றாங்கிற மாதிரி அனீஷை பாக்குறாரு அவங்க அப்பா. உலர சந்தா கைய பசஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அம்மா அவங்க பேசுறத கொஞ்சம் கேளுங்கம்மா, நம்ம கிட்ட பேசுறதுக்கு தான் அவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு கன்வின்சிங்கா சொல்ற அனீஷ். நீங்க பேசுங்க பையான்றாரு. சேரன் தயங்கிட்டு இருக்க சோழன் தான் ஆரம்பிக்கிறாரு. இது எங்க அண்ணன் சேரன், இவங்க நிலா என் ஒய்ஃப் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஒரு வணக்கத்தை போடுறாங்க. பீவின்னு சொல்ல அனீஷோட அப்பா ஒரு பார்வை பாக்குறாரு. சேரன் கூட தான் சந்தாவுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அந்த கல்யாணத்தை தான் நிறுத்தி உங்க ஆளுங்க இங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சந்தா சென்னையில இருந்த நாட்கள்ல தான் சந்தாவும் எங்க அண்ணனும் பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க அனீஷோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நம்மளால வெளியே போக முடியுமா, வாய்ப்பு இருக்கான்ற ஒரு ஆர்வத்தோட இவ்வளோ தூரம் வந்திருக்கவங்கள போய் பார்க்க முடியலையேன்னு வருத்தத்தோட சந்தா லைட்டா எட்டி பாக்குறாங்க. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, அவருக்கு சொந்தமா வீடு கூட இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் திடுக்குன்னு தம்பியை பாக்குறாரு. எங்களை நம்பி சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்கள எங்க அண்ணன் நல்லா பாத்துக்குவாரு. நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரே பேச்சா சொல்றாரு உங்க அப்பா. என்ன இது இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டுட்டு இப்ப பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு 3 பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதாங்கிற மாதிரி அனீஸ் நின்னுட்டு இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நீங்க சம்பாதிக்கிறீங்களா இல்லையா, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நாங்க எங்க சொந்தத்துல கல்யாணம் பண்றதுதான் எங்க வழக்கம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க அவங்க அம்மா. சந்தாவை கட்டிக்க அவ மாமே இருக்கான், நிச்சயம் கூட ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியாச்சு அப்படின்னு அவரு சொல்ல சோழன் பயத்தோட அண்ணனை பாக்குறாரு. உங்களுக்காக எங்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அவங்க அம்மா அப்படின்னு தலையை ஆட்டி வைக்கிறாங்க. சந்தா தவிப்பா பாத்துக்கிட்டே இருக்க கல்யாணம் வேணான்னு சந்தா அடம் பிடிச்சா. சரி கொஞ்ச நாள் வெளியூர் போய் இருந்தா மனசு மாறி வருவான்னு நினைச்சோம், நீங்க இப்படியெல்லாம் அவ மனசை கெடுத்து வச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க அனுப்பிச்சிருக்கவே மாட்டோம் அப்படின்னு அவரு சொல்ல அவங்க அம்மா பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. சார் யாருக்கு யாரை பிடிக்கணும்னு நாம சொல்ல முடியாது இல்லைங்க சார் அப்படின்னு சோழன் கேட்க அவர் பாக்குறாரு. இவன் என்ன ரொம்ப ஓவரா பேசுறன்ற மாதிரி சந்தா அம்மா பாக்குறாங்க. கல்யாணமே வேணான்னு சொன்ன உங்க பொண்ணு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க
மணமேடை வரைக்கும் வந்தாங்க சார். அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க சார் அப்படின்னு சோழன் ரொம்பவே ப்ளீஸிங்கா கேக்குறாரு. உங்க பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாதானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சோழன் கேட்க அவங்க அப்பா அமைதியா நிக்கிறாரு. அனீஸ் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. இந்த பேச்சுல எனக்கு விருப்பமும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி எழுந்து போறாங்க அனீஷ் அம்மா. அம்மா அம்மா அப்படின்னு நிலா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே வர அவங்க கட்டி முடிக்காத மாடிப்படியில வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. நிலா அவங்க பக்கத்துல வந்து நின்று, அம்மா நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க உங்க பொண்ணை ரொம்ப ஆசையா வளர்த்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, இதை சொல்றதுக்கு தான் நீ அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கியான்ற மாதிரி பார்க்குறாங்க அவங்க அம்மா. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நிலா சொல்ல, கிட்டத்தட்ட கோமல் வாய்ஸ்லயே, நீ அதெல்லாம் பேசாத, எங்க பொண்ண எப்படி சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமும் நிலா விடாம பேசிட்டு இருக்க. அவங்க மறுத்து குறுக்க கையை நீட்டிட்டு இருக்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டே இருக்காங்க. நீங்க சொல்றது நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாரும் இங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஜாட காட்டிட்டு இருக்காங்க. நிலாவை விடாம பிடிவாதமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க சேரன், அனீஸ், சோழன் 3 பேரும் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரும் அப்பப்போ ஒரு வார்த்தை, நிறைய மௌனம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரியே தான் நிக்கிறாரு. சோழன் ரொம்ப ரொம்ப ப்ளீசிங்கா கன்வின்சிங்கா பேச சேரனே தம்பியை ஆச்சரியமா பாக்குறாரு. இடையில அவரோட கண்கள் சந்தாவை வேற தேடுது. சந்தா அந்த ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ வெளியே போக வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. இங்க நடேசன் வீட்டுல பல்லவன் ரெடி ஆயிட்டு பாடி ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்காரு. பாண்டி கிச்சன்ல இருந்து வர பின்னாடியே கையை தொடச்சிட்டு வர நடேசன், ஏண்டா நேத்து வச்சு சிக்கன் குழம்பு இருக்கு, நான் உங்களுக்கு இட்லி சுட்டு தரேன், தோசை சுட்டு தரேன்னு சொல்லிக்கிட்டு வானதி வருவாளா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இதை கேட்ட பல்லவன் பதறி அடிச்சு, ஐயோ அண்ணே வருவாங்களாண்ணா அப்படின்னு கேட்க, பாண்டிக்கு எதுவும் தெரியலடா, வந்தாலும் வருவாடா அப்படின்னு சொல்ல, இவர் பதறி போய், என்னன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற அப்படின்னு பதறாரு. டேய் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நாம என்ன பண்ணலாம்னா உடனே கிளம்பிடலாம்டா, அப்படியே வெளியில எங்கேயாவது நல்லதா சாப்பிட்டுட்டு உன்னை நான் காலேஜில் விட்டுடுறேன், ஓகேவா? ஒருவேளை அவ எனக்கு ஃபோன் பண்ணினா கூட பஸ் ஸ்டாப் வந்துட்டோம், சாப்பாடு எங்கேயாவது வெளியில பாத்துக்கிறோம்னு சொல்லி சமாளிச்சிடலாம்டா, என்ன அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்காரு. நீங்க பேசுங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வானதி கையில டிஃபன் கேரியரோட வர போறாங்க பாருங்க. பாத்துட்டு இருக்க நடேசன், ஏய் டேய் அப்படியே எனக்கு ஏதாவது ஆர்டர் போட்டுட்டு போங்க, பட்டினி போட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே போறாரு. ஆர்டர் போடுறேன் என்ன பாண்டி சொல்லிட்டு இருக்க. நடேசன் வாசப்படியை தாண்டி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா வானதி வந்துட்டு இருக்காங்க. அடே சாமி என்ன பொறுப்பு இந்த பிள்ளைக்கு. வெளியே வந்த நடேசன் வந்துட்டு இருக்க வானதியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. வானதி யாரு? நீங்க எல்லுன்னா அந்த புள்ள என்னையாவே வந்து நிக்குமே. வானதி கையில கவரோட வந்துகிட்டு இருக்க. கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் உள்ளர ஓடி வர்றாரு. டேய் சொல்லுடா அப்படின்னு பாண்டி போன்ல பேசிட்டு இருக்க. அண்ணே எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்னு, வாண்ணே போயிடலாம் அப்படின்னு பாண்டி கிட்ட சொல்ல, அவரும் படக்குன்னு போன் எடுத்துட்டு ஒரேட்டு எடுத்து வைக்க, நடேசன் மாயா பஜார் பூத மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளர வர்றாரு. எதுக்கு இப்படி வில்லத்தனமா சிரிக்கிறீங்க அப்படின்னு பாண்டி கேட்க, ஏண்டா அவ பேரை சத்தமா சொல்லிட்டியா, கேட்டரிங் சர்வீஸ் வந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, பாண்டிக்கு புரியல. என்னது அப்படின்னு கேட்டுட்டு வெளியே பாக்குறாரு. பல்லவனும் பார்க்க கொஞ்ச தூரத்துல வானதி வந்துகிட்டு இருக்காங்க. டேய் அவ சமைக்கிற கன்றாவி சாப்பாட்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. பல்லவன் பதட்டத்தோட, அண்ணே என்னென்ன இது அப்படின்னு கேட்க, டேய் இருடா, சமைக்க தான் வந்திருப்பான்னு நாமளா நினைச்சுக்க வேண்டாம், அவளும் காலேஜுக்கெல்லாம் போகணும்ல, அந்த நேரம் வந்து நமக்கு சமைச்சுக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆஹா செம்மையா முட்டு கொடுக்குறான்டா அப்படின்னு நடேசன் பார்த்துட்டு இருக்காரு. சும்மா விசாரிச்சுட்டு போக வந்திருப்பா அப்படின்னு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. வானதி அப்படியே புன்னகை மண்ணியா வந்துட்டு இருக்காங்க. உள்ளர வர்றவங்க, குட் மார்னிங் பாண்டி, குட் மார்னிங் பல்லவா அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்ல, வாய்ஸே வெளியே வராத குரல்ல குட் மார்னிங்கிறாரு பாண்டி. ஏமா காலேஜுக்கு போற பொண்ணு தானே நீ, காலேஜ் போற வேலையெல்லாம் இல்லையா அப்படின்னு நடேசன் கேட்க, போகணும் தான், அதுக்காக கடமையில இருந்து தவற முடியுமா அப்படின்னு வானதி கேட்க, 3 பேருக்குமே திக்குன்னு இருக்கு. நமக்கு பக்பக்குன்னு சிரிப்பு தான் வருது. கடமையா? இந்த ஏஜ்ல உனக்கு என்ன கடமை அப்படின்னு நடேசன் கேட்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு யாரு கவனிப்பா, நான் தானே கவனிக்கணும் அப்படின்னு வானதி அக்கறையோட சொல்ல, சுத்தம் டேய் இவ வந்து போற வரல உங்களுக்கு நல்ல சோறு கிடையாதுடா அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறார் அவரு. வானதி அவரையே பார்த்துட்டு இருக்க. யூ கண்டினியூ
அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே எஸ்கேப் ஆயிடுறாரு. வானதி யோசனையாவே நிக்க சமாளிச்சாகணுமே, சமாளிடா பாண்டி அப்படின்னு அவரை தேத்திக்கிட்டு அவரு சும்மா சொல்றாரு. வானதி நீ பாரு அப்படிங்கிறாரு பாண்டி. ஆமா கையில என்ன அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் பயத்தோட கேக்குறாரு. இட்லி மாவு இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல ரெண்டு பேருமே பயத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அது எதுக்குன்னு தயங்கிட்டே கேக்குறாரு பாண்டி. இட்லி மாவு எதுக்கு? இட்லி ஊத்ததான் அப்படின்னு வானதி சொல்ல, எதுக்கு வானதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி கேட்க, கவலைப்படாத பாண்டி, இட்லிக்கு நேத்து சிக்கன் குழம்பெல்லாம் தொட்டுக்க சொல்ல மாட்டேன், இட்லி பொடி எடுத்துட்டு வந்துட்டேன், இட்லி ஊத்தி பொடி தொட்டு சாப்பிடலாம், ஓகே தானேன்னு வானதி கேட்க, பாண்டியால வேற என்ன பதில் சொல்ல முடியும்? ஓகே தானே தலையாட்டுறாரு. பல்லவன் உடனே வாட்ச பார்த்துட்டு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உடனே போகணும் அப்படின்னு கிளம்ப போக குறுக்க வர்ற வானதி, இரு வெறும் வயிறாவா போவ, 10 நிமிஷம் இரு, இட்லி சாப்பிட்டுட்டு போயிடலாம் இருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க வானதி. 10 நிமிஷம் சொல்லிக்கிட்டே போறாங்க. நல்ல வேலை மாவு வானதி அரைக்கல, ஆனா அதுல உப்பு போடணுமே, உப்பு போட போறாங்களா இல்ல அதை அப்படியே ஊத்தி வைக்க போறாங்களா, இட்லி பானையில அடியில தண்ணி ஊத்தி வைக்கணுங்கிறது வானதிக்கு தெரியுமான்னு நிறைய கேள்வி நம்ம மனசுல வருது. அண்ணே அப்படின்னு பல்லவன் தவிப்பா கூப்பிடதே, இருடா நான் பேசுறேன் அப்படின்னு வேற வழி இல்லாம பாண்டியும் கிச்சனுக்கு போறாரு. பல்லவா பக்காவா உன் சோழிய முடிச்சுட்டாங்கடா, அண்ணன் வர்றதுக்குள்ள உன் உசுறு அரை உசுறு தான் அப்படின்னு நினைக்கிறவரு பைய கழட்டிட்டு அப்படியே உட்கார்றாரு. வானதி கிச்சனுக்கு வர்றவங்க அப்படியே யோசிச்சுட்டு ஐயோன்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பாண்டி வர, இட்லி ஊத்தும் போது ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுருச்சுன்னா என்ன பண்றது, ஏதாச்சும் துண்டு இருக்கா அப்படின்னு வானதி கேட்க, வானதியவே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு பாண்டி. துண்டு துண்டு அப்படின்னு வானதி கேட்க, துண்டாங்கிறாரு அவரு. அப்படிங்க எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு பேச வந்ததை விட்டுட்டு சிவனேன்னு போறாரு பாண்டி. ஒரு டவல் எடுத்துட்டு வந்து வானதின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. இந்தான்னு நீட்டுறாரு. வானதி அதை வாங்கி ரொம்ப கியூட்டா டக்குன்னு கழுத்துல கட்டிக்கிட்டு ஓகேவான்னு கேக்குறாங்க. அவரு தலையை ஆட்டி வைக்க, இட்லி பாத்திரம் எங்கன்றாங்க. வானதி குனிஞ்சு அங்க தேடிக்கிட்டு இருக்க அவரு தோல்ல கைய வைக்க வானதி திரும்பி பாக்குறாங்க. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, நேத்துல இருந்து உனக்கு நிறைய வேலை, பாவம் நீ எங்களுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு நீ இப்படி மாவை தூக்கிக்கிட்டு வந்து நிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், வா நம்ம 3 பேரும் போய் நல்லதா ஒரு ஹோட்டல்ல நல்லதா சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு பாண்டி கேட்க, என்ன பாண்டி நீ விளையாடுறியா, அதெல்லாம் முடியவே முடியாது, உங்க வீட்டில் அவங்க எல்லாம் திரும்பி வர்ற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைப்பேன், நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும், நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க பாண்டி என்ன சொல்ல முடியும், பரிதாபமா நிக்கிறாரு. பாத்திரம் எங்க அப்படின்னு அவங்க திரும்பி தேடிட்டு இருக்க அவங்க தடுக்கவும் வழி இல்லாம ஏத்துக்கவும் முடியாம ரொம்ப சங்கடத்தோட பாக்குறாரு பாண்டி. ஒரு வழியா பாத்திரத்தை மேல இருந்து எடுக்கிற வானதி, பாவம் பல்லவன் வேற வெயிட் பண்றான், அவனுக்கு டிஃபன் கொடுக்கணும், லஞ்ச் கொடுக்கணும், எல்லாமே 10 நிமிஷத்துல பண்ணணும், ஓ தள்ளு அப்படின்னு சில மாதிரி நின்றுட்டு இருக்க பாண்டியை பிடிச்சி ஒரு ஓரமா தள்ளிட்டு பைப் கிட்ட வர்றாங்க வானதி. அடே சாமி என்ன பொறுப்பு, உன்னைய மாதிரி வீட்டுக்கு பொறுப்புல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாலே அந்த ஊரே உருப்பிட்டுடுமா. பாண்டி என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்க வானதி அந்த இட்லி பாத்திரத்தை எடுத்து விளக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் வேற வழி இல்லாம வந்து பயத்தோட பாக்குறாரு. அண்ணே அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட பாண்டி திரும்பி பாக்குறாரு. என்னாச்சுன்னு கேட்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு சங்கடத்தோட பாத்துட்டு இருக்காரு அவரு. வானதி பாத்திரத்தை கழுவிட்டு ஏதோ எடுக்க இந்த பக்கம் திரும்புறவங்க பல்லவனை பார்த்துட்டு, பல்லவா நீ போய் உட்காரு, நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல, சரியா அப்படின்னு கேட்டுட்டு மாவுக்கு கரண்டி எடுத்துட்டு வருவங்க, தள்ளு அப்படின்னு பாண்டிய சொல்லிட்டு மாவு எடுத்து ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா தாயே அந்த மாவுல உப்பு போட்டீங்களா? பாண்டி ஹாலுக்கு வந்து அங்க உட்கார்ந்துருக்க பல்லவன் கிட்ட, சாரிடா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல, சரி உடனேங்கிறாரு அவரு. என்ன பண்ணுவ நீயும் பாவம் தானே அப்படிங்கிற பல்லவன், அண்ணன் எப்பதான் வருமோனே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு. இங்க இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 2 பக்கத்துக்கும் பாலமா அனீஸ் தான் நின்று பேசுறாரு. எப்படா வெளியில போலாம், வந்திருக்கவங்கள பாக்கலான்னு தவிப்பா உட்கார்ந்துருக்காங்க சந்தா. இங்க நிலா சந்தாவோட அம்மா கிட்ட ப்ளீஸிங்கா பேச அவங்க ஆர்கியூ பண்ண நிலாவை விட மாட்டேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகுற சந்தாவோட அம்மா எழுந்து மறுபடியும் உள்ளர வர்றாங்க. நிலாவும் பின்னாடியே வர்றாங்க. உள்ளர அவங்க அப்பா, சந்தாவை கட்டிக்க போறவருக்கு நீங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா நீங்க சொன்ன விஷயத்துக்கு அவன் இந்நேரம் துப்பாக்கியை தூக்கி இருப்பான். உங்க நல்ல நேரம் அவங்க யாரும் இங்க இல்ல. என் பையன் சொல்றாங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தன்மையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணை உங்க அண்ணனுக்கு கட்டி கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த லேடி உள்ளர வர்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு நிலா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ப்ளீஸ்
சவ் பாஹர் லேக்கி ஜாவ் அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு. அனீஸ் பரிதாபமா பார்க்க, சார் சார் ப்ளீஸ் சார், நாங்க சொல்றத கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிற இந்த கல்யாணம் சந்தாவுக்கு பிடிக்கல இல்லைங்க சார். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படிங்க சார் நீங்க உங்க பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் இவங்க கிட்ட நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன் பையா, அவங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு அனீஸ். சார் இங்க பாருங்க சார், நீங்க பெத்த பையனை எப்படி சொல்றாருன்னு பாருங்க சார். அனீஸ்க்கு நீங்க சொல்ற ஆளுக்கு அவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமே இல்லைங்க சார். எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் அனீஷும் விரும்புறாரு, அப்புறம் சந்தாவும் அதை தான் விரும்புறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க அப்பா அனீஷையும் இவங்களையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ளர சந்தா ஒரே தவிப்பு தான். சார் வாழ போறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் இல்லைங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் அப்படின்னு சோழன் விடாம கேட்டுக்கிட்டே இருக்க, அவங்க அம்மா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. இங்க பாருங்க, ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு, ஆனா விவசாயம் பண்ண முடியல. அதனாலதான் எங்க பசங்க ஊர் ஊரா போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல உங்க ஆளுங்க கூட எங்களுக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம் அப்படின்னு அனீஷோட அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. இந்த வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டு கண்மணிகள் கொஞ்சம் காதார கேட்டா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு சொந்தமா வீடு இருக்கு, கை நிறைய பணம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, என் பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்குவாரு. உங்ககிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, எப்படி என் பொண்ணை பாத்துக்க முடியும்? மாச சம்பளத்துல ஒரு வேலை, தங்கறதுக்கு ஒரு வீடு, அவ்வளவுதானே அப்படின்னு அவர் கேட்க, 3 பேரும் சங்கடத்தோட பாக்குறாங்க. அனீஷ் வேலை பாக்குற மாதிரி நீங்களும் ஒரு வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அவங்க அம்மாவும் அதுதானேன்னு தலையாட்டிட்டு நிக்கிறாங்க. இது எப்படி பத்தும் அப்படின்னு அவர் கேட்க, சார் எங்க அண்ணன் மேஸ்திரி வேலை பாக்குறாருங்க சார், ஒரு வீட்டை கட்டி கொடுக்கற மொத்த பொறுப்பும் எங்க அண்ணன் கிட்ட இருக்குங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆஹா பத்தாது அப்படிங்கிற மாதிரி தலையை அசைக்கிறாரு. அப்பவும் ஒரு சம்பளத்துக்கு தானே வேலை பாக்குறாரு அப்படின்னு அவர் சொல்ல, நிலாவும் தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பெருசா வருமானம் வந்துட போகுது சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்க பொண்ணு அங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட முடியுமா உங்களால அப்படின்னு அவரு கேட்க, சோழன் நிலாவை பாக்குறாரு. எங்க சொந்தத்துல இருக்க மாப்பிள்ளைய விட்டுட்டு தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணி வச்சா என் சொந்தக்காரங்க என்ன கேள்வி கேட்பாங்கல்ல, நான் என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு அப்படின்னு கேட்க, இவங்களும் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப வசதியான இடம், மில்லு நிலம்னு ஏகப்பட்டது இருக்குன்னு அதை சொல்லியாவது என் சொந்தக்காரங்களை சமாளிப்பேன்ல, அப்படி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி சமாளிக்கிறது என் சொந்த பந்தங்களை அப்படின்னு அவர் கேட்க, எல்லாரும் சங்கடமா உட்கார்ந்துருக்க. உள்ளர சந்தாவும் ரொம்ப சங்கடத்தோட இருக்காங்க. பாவம் இவ்வளோ தூரம் வந்து நான் இப்போ அம்மா அப்பா கிட்ட இவ்வளோ திட்டு வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேச முடியலையேன்னு உட்காந்துருக்காங்க. எதுக்காக ஒரு கட்டட வேலை செய்கிற ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லுங்க? அதுக்கு அவன் நாங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணா நல்லா வசதியா சந்தோஷமா எங்க கண்ணு முன்னாடியே வாழலாமே அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, சோழன் ஒரு முடிவோட தலையசிச்சு, சார் எங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க சார், சொந்தமா வீடு இருக்குங்க சார், அந்த வீட்டை சுத்தி இடமும் இருக்குன்றாரு சோழன். எங்ககிட்டயும் தான் வீடு நிலம் எல்லாமே இருக்கு, ஆனா என் பசங்க மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அனீஸ் ஒரு மாசம் வேலைக்கு வரலன்னா சம்பளம் கிடையாது, அப்படிதானே இவரும் அப்படின்னு அனீஸ் அப்பா கேட்டுட்டு இருக்க. நிலா தான் ரொம்ப தவிப்பா பாக்குறாங்க. வேலை இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவாரு, எப்படி என் பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியும்? அவளை பிடிக்காதவருக்கு கல்யாணம் பண்ணாலும் என் பொண்ணு வசதியா சந்தோஷமா நிம்மதியா இருப்பா, எங்களுக்கு அதுதானே வேணும் அப்படின்னு அவர் சொல்ல, சின்ன பிள்ளைங்க 3 திருத்திருன்னு முழிச்சிட்டு நிக்குதுங்க. இங்க பாருங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு, அப்போ அனீஷுக்கு வேலையே இல்ல, அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி ஒரு சூழல் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளை விடவே ரொம்ப அழகா தமிழ் பேசுறாரு அனீஷோட அப்பா. என் பொண்ணை பாத்துக்க முடியலன்னு திருப்பி பீகாருக்கு அனுப்பி வச்சிருவீங்களா அப்படின்னு கேட்க, திடுக்குன்னு பாக்குறாங்க சேரனும் சோழனும். அப்படிலாம் எப்படிங்க பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டா அவங்க எங்க வீட்டு பொண்ணு, அப்படிலாம் அனுப்பிட மாட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல, அப்போ உங்க கூட சேர்ந்து எங்க பொண்ணு கஷ்டப்படணுமா? எங்கேயோ கட்டி கொடுத்து அவ கஷ்டப்படுறாளா நல்லா இருக்காளான்னு தெரியாம வேதனைப்படுறதுக்கு அவளை எங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ நிம்மதியாவது இருப்பா. அவ மாமாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க வெளியூர் போயிருக்காங்க. எங்க பண்டிட்ஜி அடுத்த 6 மாசம் கழிச்சு சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இருக்காங்க. நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ என்ன பேசுறதுன்னா இவங்க கிட்டன்ற மாதிரி சோழன்
சோழன் சலிப்பா கண்ணை மூடி திறக்கிறாரு. நிலாவும் தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் அப்படியே உட்கார்ந்துருக்க. சோழன் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் யோசிச்சவர் நிமிர்ந்து, அம்மா அவசரப்பட வேணாம், நீங்க சொல்றபடி பார்த்தாலும் இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்க பொண்ணு சந்தா பேர்ல எங்க அண்ணன் 25 லட்சம் ரூபாய் பணம் போட்டுடும் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா படக்குன்னு அதிர்ச்சியோட திரும்பி பார்க்க, அதை விட அதிர்ச்சியோட அனீஷ் அப்பா நிமிர்ந்து பாக்குறாரு. சேரனை அதிர்ச்சியோட பார்க்க 30 சவரன் நகைய சந்தாவுக்கு எங்க அண்ணன் போடும் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னடி இவங்க திடீர்னு இப்படி இறங்கிட்டாங்க, இப்படி பாயிறாங்க அப்படின்னு அதிர்ச்சியோட அனீஷோட அப்பா அனீஷோட அம்மாவை பாக்குறாங்க. சேரன் நிலா 2 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சந்தாவும் ஆணை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏ கே போல்ற அப்படின்னு அவங்க அப்பா அதிர்ச்சியோட கேட்க, அப்போ உங்க பொண்ணு சந்தாவை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ அவ்வளவா அப்படின்னு அவங்க அம்மா தாடையில கைய வச்சிடுறாங்க. இதெல்லாம் நிஜத்தில் நடக்கிற விஷயமா, கற்பனையில சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சியோட அவங்க அப்பா பார்க்க, என்ன பையா நீங்க பாட்டுக்கு வாய விடுறீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு அனீஷ். சேரன் சோழனோட கையை பிடிச்சி, டேய் சோழா என்னடா சொல்லிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அண்ணே இருனேங்கிறாரு அவரு. சோழன் என்ன உளறிட்டு இருக்கீங்கன்றாங்க நிலா. இரு நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சோழன் சொல்றவரு இந்த பக்கம் சேரன் சோழனை கூப்பிட திரும்புறாரு. டேய் சோழா என்னடா சொல்ற நீன்னு கேட்க, அண்ணே இருண்ணே நான் பாத்துக்கிறேங்கிறாரு. அனீஷோட அம்மாவும் அப்பாவும் இன்னமுமே அதிர்ச்சியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அதிர்ச்சிய வாய் வார்த்தைகள்ல கொட்டிட்டு இருக்க, அவங்க பார்வையால பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிறபடி ஒருவேளை உனக்கு வேலை இல்லைன்னா சந்தா கஷ்டப்படுவாங்களோன்னு அவங்க பயப்படுறாங்க, அதுக்கு தானே இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க அப்பா இவங்களையே பாக்குறாரு. இப்போ சந்தா பேர்ல 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 சவரன் நகையும் போட்டு அவங்கள கல்யாணம் பண்ணினா இவங்களுக்கு உண்மையில நம்பிக்கை வரும்ல அப்படின்னு சோழன் கேட்க, நிலா பயமும் அதிர்ச்சியமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சேரனும் சோழனும் பேசிட்டு இருக்க, சேரன் வச்ச கண்ணு வாங்காம சோழனை பார்த்துட்டு இருக்காரு. அங்க அனீஷோட அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் 25 லட்சம் ரூபாய் பணம் ரொக்கமா கொடுத்து 30 சவரன் நகையை எங்க அண்ணன் கொடுக்கும். அப்படி கொடுத்துட்டா எங்க அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சோழன் நேரடியா கேட்க, மறுபடியும் 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க அப்பா லைட்டா யோசனையா குனிஞ்சி தாடிய சுரண்டிட்டு இருக்காரு. சந்தாவும் ரொம்பவே எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்க, அனீஸும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாங்க இப்ப இருக்கிற வீடே கோடிக்கணக்குல போகும், அந்த வீடும் அண்ணனுக்கு தான். இது இல்லாம நான் சொன்ன அத்தனையையும் அண்ணன் 6 மாசத்துல செஞ்சிடும் அப்படின்னு சோழன் சொல்ல, சேரன் நிலாவும் தவிப்போட பாக்குறாங்க. இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க அம்மா அவங்க அப்பாவை பார்க்க அவரு திரும்பி தாடியை சொரிஞ்சிட்டு இருக்காரு. டேய் சோழா ஏண்டா வாயை விட்டுட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருடாங்கிறாரு சேரன். அண்ணே நம்மளால பண்ண முடியறத தானே சொல்றேன், நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிறாரு சோழன். ஐயோ சோழன் நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்ற மாதிரி நிலா பரிதவிக்கிறாங்க. சேரன் பார்த்துக்கிட்டே இருக்க, அமைதியா இருனே அப்படிங்கிற சோழன், இங்க பாருங்க எங்க அண்ணன் கட்டட வேலை தானே செய்து எவ்வளவு காசு வந்துடும்லாம் நினைக்காதீங்க. என் அண்ணன் மேஸ்திரியா இருக்கு, பல வருஷம் அனுபவம் இருக்கு. உங்க ஊர்ல இருந்து வர்ற ஆளுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதே எங்க அண்ணன் தான். அப்படி இருந்தும் நீங்க உங்க பொண்ணை எங்க அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்க, மீதி எல்லாருமே அதிர்ச்சியோட தான் இருக்காங்க. யாரும் எதுவும் பேசாம இருக்க, எனக்கு புரியுது இவ்வளோ தூரம் தள்ளி பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க, கண்டிப்பா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய பதில் சொல்லணும், அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். எப்படியும் உங்களுக்கும் ஒரு 6 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சுடுவோம். நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டா நீங்க உங்க பொண்ணை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, மறுபடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்னா டக்குன்னு வாய விட முடியாத எல்லாருமே சோழன் மாதிரி. நிலா ஒரு பக்கம் தவிப்பா பார்த்துட்டு இருக்க, உள்ளர கட்டில் மேல உட்கார்ந்துருக்க சந்தா படபடப்போட வெளியே அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்லப்பா, மாமாவை பத்தி உங்களுக்கே தெரியும், கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. சேரன் பையா ரொம்ப நல்லவர்ப்பா, அவருக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் ரொம்ப நல்லா இருப்பாப்பா அப்படின்னு அனி சொல்ல, அவங்க அப்பா மூக்குல விரல வச்சுட்டு யோசிக்கிறாரு. அவங்க அம்மாவும் சேல தலைப்பு எங்கேயாவது நழுவி விட்டுறாம இருக்கணும், தலையில இருக்க முக்காடு இறங்கிடக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் தவிப்போட பாத்துக்கிட்டு இருக்க, அவரும் கையை இப்படி கோத்து அப்படி கோத்து டீக்கே அப்படின்னு சொல்லிட சோழன் அப்படியே விழிவிரிய பாக்குறாரு. அவங்க அம்மாவும் அதிர்ச்சியா திறந்த வாய் மூடாம பாக்குறாங்க. அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட முடியுமாங்கிற மாதிரி அனீஸ் பாக்குறாரு. சந்தாவும் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க, சேரன் பயங்கர அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுது, சந்தாவை கண்ணுல காட்டுவாங்களா இல்லையா? வாய் சவடால் சோழன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டாரு. சிறுகடி காசையில கூட பரவாயில்ல, 48 லட்சம் அட்லீஸ்ட் வீட்டில் கொஞ்சம் நகையாவது இருந்தது. இவங்க பாண்டிய ஒர்க் ஷாப்பை லீஸ்க்கு எடுக்க 3 லட்சத்துக்கே
30 நாள் திணறி எடுத்தவங்க இப்போ 30 பவுன் நகைக்கு ஒரு 40 லட்சம், அது இல்லாமல் ஒரு 25 லட்சம், மொத்தம் ஒரு 65 லட்சத்தை இவங்க ரெடி பண்ணணும். இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு வச்சுக்கிறதா இல்லை உளறல்னு வச்சுக்கிறதான்னு நம்மளுக்கே ஒரே மலைப்பா இருக்குங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.